இறைவனின் ஆலயத்தில் இன்னிசை கீதங்களா இறை புகழ் பாடிடுவோம், நாம் திருப்பலி செலுத்திடுவோம். இறைவனின் ஆலயத்தில் பலியிலெல்லாம் உயர்ந்த பலி இயேசுவின் யாக பலி. படைத்தவரே படைப்பிற்காக தன்னுயிர் தந்த பலி. திருப்பலியின் திருவருளை தினம் தினம் பேற்றிடவே, திருவருளை தினம் தினம் பேற்றிடவே, மனதினில் மாசினை களைந்து மன்னனை பாடிடுவோம். இறைவனின் ஆலயத்தில் இன்னிசை கீதங்களா இறை புகழ் பாடிடுவோம், நாம் திருப்பலி செலுத்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய தினம் புனித பெரிய ஆல்பர்ட் அவருடைய விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். ஞானத்தில் சிறந்து விளங்கி திருச்சபையினுடைய போதனைகளை தன்னுடைய மிக பெரும் கற்பித்தல் திறனால் குருமானவர்களுக்கு கொடுத்து பல பேராசிரியர்களை உருவாக்கியவர் புனித பெரிய ஆல்பர்ட். அவருடைய ஞானமும் அவருடைய சொல்லாற்றலும் இன்றும் திருச்சபைக்கு மிக பெரும் நன்மையை கொடுத்து கொண்டிருக்கின்றன. அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற சமயத்தில் நாம் திருச்சபையினுடைய வழிகாட்டுதல்களை சிறப்பாய் ஏற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தி குருடர் பார்வை பெற்ற ஒரு அதிசயத்தை எடுத்து கூறுகின்றது. ஊனக் கண்களால் அல்ல, உணர்வு கண்களால் ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கிய அந்த பார்வையற்ற மனிதர் அவரிடமிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுகின்றார். இன்றைக்கு கண்ணிருந்தும் ஒருவேளை குருடர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் மீண்டும் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பார்வையை பெற்று உண்மையான, நியாயமான, யதார்த்தமான பார்வையை நாம் செலுத்த, அதன் வழியாக நல்ல வாழ்க்கையை வாழ இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது பட்டமரத்தார் வீடு ரத்னசாமி தெரசா கருத்துப்படி உத்தரிக்கின்ற ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சினையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாயரான புனித ஆல்பர்ட் இவ்வுலக ஞானத்தையும் இறை நம்பிக்கையையும் இணைப்பதில் சிறந்து விளங்கச் செய்தீரே. அதனால் அவர் போதித்த படிப்பினைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் அறிவு வளர்ச்சி பெற்று உம்மை ஆழ்ந்து அறிந்து அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1 முதல் 11 வரை. மன்னர்களே, நான் சொல்வதற்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். உலகின் கடையெல்லை வரை நீதி வழங்குவோரே, கற்றுக்கொள்ளுங்கள். திரளான மக்களை ஆள்வோரே, பல மக்களினங்களை பற்றி பெருமை பாராட்டுவோரே, எனக்கு செவிசாயுங்கள். ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. உன்னத இறைவனிடமிருந்தே உங்களுக்கு ஆட்சி உரிமை கிடைத்தது. அவரே உங்கள் செயல்களை சோதித்து அறிபவர், உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே. அவரது அரசின் பணியாளர்களாயிருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை, திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை, கடவுளின் திருவுளப்படி நடக்கவில்லை. கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார். உயர்நிலையில் உள்ளவர்களுக்கும் கடும் தீர்ப்பு வழங்குவார். எளியோருக்கு இரக்கம் காட்டி அவர்களை பொறுத்தருள்வார். வலியோரை வன்மையாக தண்டிப்பார். அனைத்திற்கும் ஆண்டவர் யாருக்கும் அஞ்சி நடுங்க மாட்டார். உயர்ந்தோருக்கென்று தனி மதிப்பு அளிக்க மாட்டார். ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே. எல்லாரும் ஒன்று என எண்ணி காப்பவரும் அவரே. அவர் வலியோரிடம் கண்டிப்பாக கணக்கு கேட்பார். எனவே மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறி பிறழாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன். தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைபிடிப்போர் தூயோர் ஆவார். தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழி காண்பார். எனவே என் சொற்கள் மீது நாட்டங்கொள்ளுங்கள், ஏக்கங்கொள்ளுங்கள். நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். கடவுளே, உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். எளியோருக்கும் திக்கற்றவருக்கும் நீதி வழங்குங்கள். சிறுமையுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் நியாயம் வழங்குங்கள். எளியோரையும் வறியோரையும் விடுவியுங்கள். பொல்லாரின் பிடியினின்று அவர்களுக்கு விடுதலை அளியுங்கள். பல்லவி. கடவுளே, உலகில் எழுந்தருளும்
நீதியை நிலைநாட்டும். கடவுளே, உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள். ஆயினும் நீங்களும் மனிதர் போன்று மடிவீர்கள். தலைவர்களுள் ஒருவர் போல வீழ்வீர்கள் என்றேன். பல்லவி. கடவுளே, உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். கடவுளே, உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். வாழ்த்தொலி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறைவாக்கியங்கள் 35 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய்க் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டு இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, பார்வையற்ற ஒரு மனிதர் இன்றைக்கு சுகம் பெறுகின்றார், குணம் பெறுகின்றார். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த செய்தியில சில காரியங்களை கூர்ந்து நோக்க வேண்டிய ஒரு கடமையும் கட்டாயமும் நமக்கு உள்ளது. பார்வையற்ற ஒரு மனிதர் கூட்டம் நடந்து போவதை அவர் அந்த சத்தத்தால் உணர்கின்றார். அப்பொழுது என்ன என்று கேட்கின்றார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரே செய்தி, நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கின்றார் என்ற செய்தி. இவ்வளவுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இதுவரை இயேசுவை பார்த்ததில்லை,
இதுவரை இயேசுவினுடைய புதுமைகளை அவர் கண்டதில்லை அல்லது போதனைகளை கேட்டதில்லை. ஆனால் ஒரே ஒரு செய்தி, நாசரேத்து இயேசு போகின்றார். எந்த ஒரு மனிதனும் இயேசுவிடமிருந்து அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொண்ட மனிதர்கள் கூட சொல்லவில்லை, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று. தனக்கு பார்வையில்லை, இயேசுவை பார்த்ததில்லை, அவருடைய போதனைகளை கேட்டதில்லை. ஆனால் அவர் கூப்பிடுகின்றார், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி ஊனக்கண்களால் அல்ல, உணர்வு கண்களால் இயேசுவை உற்று நோக்குகின்றார். இந்த இயேசுதான் எனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று சொல்லி உறுதியான நம்பிக்கையை வைக்கின்றார். எந்த அளவுக்கு அப்படின்னா, அங்கிருந்த கூட்டம் அவரை அதட்டுகின்றது, சும்மா இரு என்று சொல்லி. ஆனால் அந்த அதட்டலையும் தாண்டி, எதிர்ப்புகளையும் தாண்டி மீண்டும் உறக்க கத்துகிறார், தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி. அவருடைய வார்த்தைகள், அவருடைய கூக்குரல் இயேசுவின் காதில்கள் ஒலிக்க வேண்டும் என்று இன்னும் அதிகமாய் கூப்பிடுகின்றார். அவதான் இயேசு நின்று அவரை தம்மிடம் வரும்படி ஆணையிடுகின்றார். அங்கதான் அந்த புதுமை நடக்கின்றது. அந்த பார்வையற்ற மனிதனுடைய அந்த அகப்பார்வை அல்லது உணர்வு பார்வை அல்லது அந்த அகக்கண்களுக்குள் இருந்த ஒரு தெளிவு இயேசுவை கவர்ந்தெழுக்கின்றது. இயேசுவனுடைய அந்த கவனத்தை அவர் பக்கம் திருப்புகின்றது. இன்றைக்கு நமக்குள் இருக்கின்ற ஒரு நம்பிக்கை நிச்சயம் கடவுளை திரும்பி பார்க்க வைக்கும். நாம் எந்த அளவுக்கு ஆழமான நம்பிக்கை உணர்வுகளோடு வாழ்கின்றோமோ அந்த அளவுக்கு உண்மையாகவே கடவுள் நம் மீது இறங்குவார். என்ன சொல்ல போன அப்படின்னா, இன்றைக்கு ஊனக்கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்ற பார்வையை அகற்றிவிட்டு உள்ளத்தில் இருக்கின்ற உணர்வு கண்களால் கடவுளையும் இன்னும் மற்ற மனிதர்களையும் பார்க்க ஆரம்பிப்போம். அங்கதான் ஒரு யதார்த்தம், ஒரு உண்மை, நேர்மையான ஒரு பார்வை, இவை அனைத்தும் இருக்கும். இன்றைக்கு கவர்ச்சிகரமாக தோன்றுவதையெல்லாம் நம்பி நாம் ஏமாந்து போய்விடுகின்றோம். அது இந்த ஊனக்கண்கள் செய்கின்ற வேலை. ஆனால் உணர்வு கண்கள் ஒருபோதும் நம்மை ஏமாற்றப் போவதில்லை. இன்றைக்கு நம்முடைய பார்வைகளை விசாலமாக்கிக் கொள்வோம். இன்றைக்கு நம்முடைய பார்வைகள் நேர்மையானதாக இருக்கின்றதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். காரணம், நம்முடைய பார்வை தான் நம்முடைய சிந்தனைகளுக்கு அடித்தளமாகவும் நம்முடைய எண்ணங்களுக்கு ஊற்றாகவும் அமைகின்றது. எனவே சரியான பார்வையை செலுத்துகின்ற பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை சரியான திசையில் செல்லும். இன்னைக்கு சிந்தித்து பார்ப்போம். அந்த பார்வையற்ற மனிதர் இயேசுவை கண்கள் இல்லாத பொழுதும் கண்டுகொண்டார். அதான் மிக பெரும் அதிசயம். இன்றைக்கு நாம் மனிதர்களை யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பார்வையை, வித்தியாசம் பாராமல், வேறுபாடு இல்லாமல், சாதிய பாகுபாடு இல்லாமல், அல்லது அவர்களுடைய வாழ்க்கையை எந்த விதத்திலும் துரோகிக்காத ஒரு பார்வையை, நம்பிக்கை நிறைந்த பார்வையை நாம் செலுத்த இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே பாயோ
சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே பாயோ பலியாக, நானே ஒரு காணிக்கை பொருளாக. உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே பாயோ பலியாக. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்கு உரியவும் அது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேரா பெண்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். தெய்வமே, இயேசு தெய்வமே, உன் பாதமே மலர் சூடுவேன். என் தெய்வமே, சொந்தமாக என்னை மாற்றவா. பூவிழையும் தேனமுதேவா, புன்னகையால் என்னை தேற்றவா. பூவிழையும் தேனமுதேவா, புன்னகையால் என்னை தேற்றவா. என் உயிரே என் அருகே வா, என் உயிரில் கலந்திடவே வா. என் தெய்வமே, இயேசு தெய்வமே, உன் பாதமே மலர் சூடுவே. என் தெய்வமே, மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு உரிய அரசு ஆணையை பெற்று போதுமான நிதியை ஒதுக்கி
எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் இத்திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் இதனை இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். நானும் நீரை கண்ணிகையே நாதனை தாங்கி